துதி போற்று பாடுகின்றேன் சுந்தர விநாயகனை. என் சொல்லில் செவி சாய்த்து துணை இருக்கும் கன்னிமூல கணபதியே, கன்னிமூல கணபதியே. சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பமார்களே சரணமையப்பா. ஐயங்கதை கேளுங்களே சரணமையப்பா. சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா. சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா. ஐயப்பா சுவாமியே சரணமப்பா. சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா. சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா. ஐயப்பா சுவாமியே சரணமப்பா. நாட்டிலே பம்பா நதி கரையில் ஐயன் பிறந்தாரே பம்பா பாலனே. பந்தல நாட்டிலே பம்பா நதி கரையில் ஐயன் பிறந்தாரே. அந்த வேளையில் பந்தள மன்னன் வேட்டைக்கு வந்தாரே. பந்தள மன்னனோ குழந்தை இல்லை என பரமனை வேண்டி வந்தார். அந்த நேரத்தில் குழந்தை உருவத்தில் சாஸ்தா பிறந்திருந்தார், தர்ம சாஸ்தா பிறந்திருந்தார். சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா. சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா. ஐயப்பா சுவாமியே சரணமப்பா. அந்த குழந்தையின் அழும் குரலையே அரசர் கேட்டாரே. மங்கள மன்னனே அந்த குழந்தையின் அழும் குரலையே அரசர் கேட்டாரே. அங்கு சென்று குழந்தையை பார்த்து வாரி அணைத்தாரே. அந்த நேரத்தில் சந்நியாசி ஒருவர் அங்கு வந்திருந்தார். அந்த குழந்தையை பார்த்து மணிகண்டன் என்ற பெயரை வைத்து விட்டார், பெயரை வைத்து விட்டார். சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா. ஐயப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா. ஐயப்பா சுவாமியே சரணமப்பா. சபைக்கு வந்து குழந்தையை மன்னர் ராணியிடம் கொடுத்தார். பந்தல ராணியே சபைக்கு வந்து குழந்தையை மன்னர் ராணியிடம் கொடுத்தார். அந்த குழந்தையை சொந்த மகனை போல் வளர்த்து வந்தாரே. பந்தல மன்னனும் ஐயனை படிக்க குருகுலத்தில் சேர்த்தாரே. ஐயன் எல்லா கலைகளை கற்றுக்கொண்டு வளர்ந்து வந்தாரே. மணிகண்டன் வளர்ந்து வந்தாரே. சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா. ஐயப்பா
ஐயப்பா சுவாமியே சரணமப்பா குருவின் மைந்தனோ ஊமை குருடனாயிருந்து வந்தானே கன்னிமார்களே குருவின் மைந்தனோ ஊமை குருடனாயிருந்து வந்தானே ஐயன் அந்த பிள்ளைக்கு பேச்சையும் பார்வையும் கொடுத்து விட்டாரே இதை அறிந்த குருநாதரும் சாஸ்தா என அறிந்தார் அன்று முதல் குருமணி கண்டனை வணங்கி வந்தாரே குருநாதர் வணங்கி வந்தாரே சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சரணமப்பா பன்னிரண்டாம் வயது ஐயனுக்கு பட்டம் சூட்ட நினைத்தார் மணிகண்ட சுவாமிகளே பன்னிரண்டாம் வயது ஐயனுக்கு பட்டம் சூட்ட நினைத்தார் இதை அறிந்த பந்தள மந்திரி தடுக்க நினைத்தாரே பந்தள மந்திரி ஐயனை அழிப்பதற்கு புண்களை வரவழைத்தார் இந்த கொடுமையை கண்ட பரமனு சந்நியாசி குருவில் சபைக்கு வந்தார் ஐயனை குணம் பெற செய்தாரே சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சரணமப்பா பந்தள மந்திரியின் சூழ்ச்சியினால் ஐயன் காட்டுக்கு போனாரே மாளிகை புறங்களே பந்தள மந்திரியின் சூழ்ச்சியினால் ஐயன் காட்டுக்கு போனாரே காட்டு வழியினில் மகிழ்ச்சியை கொன்று மார்பில் குதித்தாரே மகிழ்ச்சியாயிருந்த லீலாதேவி ஐயனை வணங்கி நின்றாள் ஐயன் மாளிகை புறம் என பெயரையும் வைத்து விளங்கி வர செய்தார் ஐயன் விளங்கி வர செய்தார் சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சரணமப்பா மன்னரே பரமனின் பக்தரே வளர்ப்பு தந்தையாரே ஐயப்பமார்களே பந்தள மன்னரே பரமனின் பக்தரே வளர்ப்பு தந்தையாரே நான் விடுகின்ற அம்பு எங்கே விழுகுதோ அங்கே கோவிலையும் 18 படிகளை வைத்து சரணம் சொல்லுங்கள் என்னை காண வரும் பக்தருக்கு நான் தை திங்கள் முதல் நாளில் எங்கள் தமிழரின் திருநாளில் மகர ஜோதியாக காட்சி தந்திடுவேன் நான் ஜோதியாக காட்சி தந்திடுவேன் சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணமப்பா